இரண்டாவது வாழ்க்கை பாடம், மகன் என்று சொல்லி நம் நெஞ்சத்தில் இதயம் இருக்கின்ற பகுதியில் நாம் கை வைப்பது. நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் இந்த இதயம் என்கிற மெஷின் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது 1,00,000 முறை துடிக்கிறது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிறது. நமக்கே தெரியாமல் துடித்து கொண்டிருக்கிறது இந்த இதயம். அது 60,000 மைல்களுக்கு மேலாக இரத்த குழாய்கள் வழியாக உடலில் இருக்கின்ற எல்லா பாகங்களுக்கும் அந்த இரத்தத்தை கடத்துகிறது. எப்படி, எதற்காக என்றால், உடல் முழுவதும் இயங்குவதற்காக, உடலின் உறுப்புகள் சீராக செயல்படுவதற்காக அது ஆக்சிஜனை கொண்டு செல்லுகிறது. பிறகு ஊட்டச்சத்தை கொண்டு செல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது இறைவார்த்தையில், எல்லாவற்றிற்கும் மேலாக உன் இதயத்தை காத்துக்கொள், ஏனெனில் வாழ்வின் ஊற்று அதுவே என்கிறது. இதயம் இல்லாவிட்டால் அல்லது இதயம் நின்றுவிட்டால் உயிர் போய்விட்டது என்ற அர்த்தம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதயத்தில் ஒவ்வொரு முறையும் சுதன் என்று நாம் மகன் கடவுளை இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்த நெஞ்சத்தில் கை வைக்கும் போதெல்லாம் ஒருபோதும் பொறாமை, வஞ்சனை, கல் நெஞ்சம், இரக்கமற்ற செயல், மனசாட்சியற்ற செயலை செய்யக்கூடாது.